வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதை எப்படி டீல் பண்ணுறது அதை பற்றி பேச போகிறேன். முக்கியமாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கான்ஸ்டிபேஷன் எதனால் வருது, நீங்கள் என்னென்ன ஃபுட் வீட்டிலேயே கொடுக்கலாம் அந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு, எப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா. அதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன்னா என்ன? கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம். கோடிக்கணக்கான குழந்தைகள் உலகளவில் அளவில் கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷனால் சஃபர் பண்ணுறாங்க. கான்ஸ்டிபேஷன்னா என்ன? இந்த மலச்சிக்கல் என்பது குழந்தைகள் சில பேர் ரொம்ப ஹார்டாக மோஷன் பாஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி சில பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க மோஷன். இல்லாட்டி சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அழுது மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒரு குரூப்பில் சேரும். மெடிக்கல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைகள் ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி கம்மியாக மோஷன் போனாங்கன்னா அது கான்ஸ்டிபேஷன் நம்ம சொல்கிறது. சப்போஸ் ஒரு 2 நாள் ஹார்டாக போகிறாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுதுன்னா அது உடனே கான்ஸ்டிபேஷன் கிடையாது. அட்லீஸ்ட் தொடர்ந்து ஒரு வாரத்தில் 3 வாட்டி கம்மியாக மோஷன் போகிறாங்கன்னா அது கான்ஸ்டிபேஷனை லேபிள் பண்ணுவோம். எதனால் இந்த கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயட் சேஞ்சஸ்னால தான். பொதுவாக இந்த காலத்தில் டயட் தான் பெரும்பான்மையான ரீசன் கான்ஸ்டிபேஷனுக்கு. ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் கொஞ்சம் இருக்குது. இப்போ டயட்டில் நிறைய ஃபைபர் கண்டெய்னிங் டயட் வேணும். இப்போ நம்ம நிறைய ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஃபைபர் கண்டெய்னிங் டயட் சரியாக சாப்பிடாதனாலையும் ப்ராசஸ் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு பசங்களுக்கு. எப்படி இந்த கான்ஸ்டிபேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு திங், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றணும். குழந்தைங்களுக்கு ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட் நிறைய கொடுக்கணும். ஃபைபர்னா என்ன? பேசிக்கலி ஃபைபருங்கிறது நார் சத்து. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இப்போ ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட் இருந்தாலும் சரி, ஃபேட்டாக இருந்தாலும் சரி, குடல்லேருந்து ரத்தத்துக்கு அப்சர்வ் ஆகி அது எங்கெங்கே போய் சேர வேணுமோ அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நார் சத்து என்பது உள்ளே அப்சர்வ் ஆகாது, இது குடல்லே தங்கிடும். இது ரத்தத்தில் அப்சர்வ் ஆகாது, குடல்லே தங்கிடும். குடலில் தங்கி அதில் தான் மோஷனாக ஃபார்ம் ஆகும். இந்த நார் சத்து என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் நல்ல பல்காக ஃபார்ம் ஆகும், மோஷன் ஈஸியாக வெளியில் வரும். இந்த நார் சத்து ரிச்சான ஃபுட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பம்கின், எல்லா வகையான கீரை வகைகள், எஸ்பெஷலி ஸ்பினாச் போன்ற கீரை வகைகள் நார் சத்து நிறையா இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுடைய ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள், முக்கியமாக ஆப்பிள் வித் ஸ்கின், அப்புறம் ரைப் பனானா, சில இந்த ப்ரூன்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது ப்ளம்ஸ்லேயே ட்ரை ஆனது. இந்த ட்ரை ப்ளம்ஸ் ப்ரூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நார் சத்து நிறையா இருக்கும். பியர்ஸ், ஆப்பிள் சேர்ந்தது இதுவும். இதுலேயே நார் சத்து நிறையா இருக்கும். ஒரு காமனான மிஸ்டேக் பேரண்ட்ஸ் பண்ணுறது நான் பார்த்தது, அவங்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அது ஜூஸாக அடித்து வடிகட்டி வெறும் ஜூஸை கொடுப்பாங்க. இதில் நார் சத்தே இருக்காது. நீங்கள் அந்த ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கும் போது அதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஏதோ விட்டமின்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு, மற்றபடி தண்ணி சத்து தான் நிறையா கிடைக்கும், நார் சத்துலாம் கிடைக்காது. ஈவன் பெட்டர் நீங்கள் அதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்களால சூ பண்ணி சாப்பிட முடியாதுன்னா அந்த சக்கையை அப்படியே கொடுங்க, ஒரு ஸ்மூத்தி மாதிரி கொஞ்சம் இது பண்ணி பிளெண்டரில் போட்டு, அப்போ நார் சத்துலாம் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஈவன் பெட்டர் அவங்களுடைய ஹோல் ஃப்ரூட்ஸே சின்ன சின்னதாக கட் பண்ணி அவங்களே கடிச்சு சாப்பிட சொல்லுங்கள். அப்போ நார் சத்து நல்லாவே கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது வேறு என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹோல் கிரெயின்ஸ், அதாவது இப்போ ப்ரௌன் வீட் இல்லாட்டி ப்ரௌன் ரைஸ், அதிலலாம் நார் சத்து நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸையும் என்கரேஜ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது நார் சத்து நிறைந்த உணவுகள்னு பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ், அதாவது நம்ம கன்சியூம் பண்ணுற பருப்பு மற்றும் பயிர் வகைகள்லாம், இப்போ கொண்டக்கடலை அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நார் சத்து இருக்கும். அதுலேயும் நீங்கள் நிறையா கொடுக்கலாம். இந்த நார் சத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்தது ப்ராசஸ் ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும். ப்ராசஸ் ஃபுட்டில் என்ன பிரச்சனைனா, நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, நார் சத்துலாம் ரொம்ப இருக்காது, ரிஃபைன் சுகர்ஸ் நிறையா ஆட் பண்ணுவாங்க, அதாவது சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே கான்ஸ்டிபேஷனுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. அதனால் அதை குறைக்கணும். மூன்றாவது முக்கியமானது, நிறைய தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்க மோஷன் நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரு குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன குழந்தைனா ஒரு 1 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். கொஞ்சம் பெரிய பசங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு கொடுத்தா நல்லது. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு உங்களுடைய வாட்டர் இன்டேக் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வாட்டர் கொடுக்கணும், ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளோ வாட்டர் கொடுக்கணும்னு அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அடுத்தது, கான்ஸ்டிபேஷனை நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டா என்ன ஆகும், என்ன பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ நீங்கள் கான்ஸ்டிபேஷனை சரியாக ட்ரீட் பண்ணல, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கவனிக்கலைன்னா குழந்தைங்களுக்கு பசி எடுக்காமல் போக ஆரம்பிச்சிடும். அவங்க பசி எடுக்கிறனால சரியாக சாப்பிட
மாட்டாங்க. வயிறு வந்து ஒரு மாதிரி வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வயிறு அதாவது அப்டமன் டிஸ்டென்ஷன் சொல்கிறது, மோஷன் சேர்ந்து வயிறுலாம் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பவுமே வந்து வயிறில் கேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கேஷியஸ் டிஸ்டென்ஷன் சொல்கிறது. ஸோ ஒரு மாதிரி ப்ளோட்டட் சென்சேஷனில் இருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க. பெருசாக வெயிட் கெயின்லாம் இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மோஷனில் பிளட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து பிளட் போக ஆரம்பிச்சிடும். பைல்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சின்ன பசங்கள்லேயே. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று இதுக்குரிய மருந்துகள்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டிப்பாக பண்ணலாம். பட் இது நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட சென்று உங்களுக்கு அவங்களுடைய அட்வைஸ் படி நீங்கள் வந்து ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. வந்து நான் கொஞ்சம் அடிஷனல் டிப்ஸ் கொடுக்குறேன். வந்து வேறு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து ஓடுறாங்க, விளையாடுறாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மோஷன் போகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்முடைய குடல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும் எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ அதனாலேயே வந்து அவங்களோட டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு டாய்லெட் ரொட்டீன் ஒன்று செட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். நீங்கள் வந்து இப்போ மார்னிங் வந்து பால் குடித்தோன்னே இல்லை சாப்பிட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் டாய்லெட்டில் போய் உட்கார சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே நமக்கு டாய்லெட் வரும், நம்ம போய் டாய்லெட்டில் உட்காரணும். ஸோ அதனால் வந்து ஒரு ரொட்டீன் ஒன்று செட் ஆகும். அட்லீஸ்ட் டெய்லி வந்து அவங்க டாய்லெட் போகிற ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப வந்து வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஹை சுகர், அதாவது ரிஃபைன் சுகர்ஸ் இருக்கிற ஃபுட் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க. இதில் வந்து நிறையா பெற்றோர்கள் என்கிட்ட கேட்குறது வந்து இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் எங்களால் சாப்பிட வைக்க முடியல குழந்தைங்கள. அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபியூஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒன்றும் ஈஸியான சொல்யூஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நிறைய அந்த அச்சிங்கெல்லாம் இருக்குது. அந்த கட்டர்ஸ் மாதிரி வச்சு இப்போ ஸ்டார் ஷேப்பில், மூன் ஷேப்பில், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவங்கள வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுங்க. அவங்களே வந்து குக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுங்கள். அவங்களே வந்து கட் பண்ணட்டும் சின்ன பீசஸாக. ஸோ அவங்க கட் பண்ணுற பீசஸ் அவங்கள எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து விரும்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கான்ஸ்டிபேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்குரிய என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வந்து குறையும்னு பார்த்துருக்கோம். ஸோ வேறு அடிஷ்னல் டிப்ஸ்லாம் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா, உங்கள் சில்ட்ரனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்ற பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.